உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் சங்கீதக்காரன் சங்கீதம் 56:9 சொன்னபடி நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறது தான் அவருக்கு உத்தமமும் செம்மையுமாக இருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அதாவது உங்களோட ஒப்புரவாகலாம், இல்லை அவர்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து அவர்கள் விலகி போகிறதை உங்கள் சொந்த கண்கள் காணும். இதற்கு ஆதாரமாக எபேசியர் 6:12 கூட பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு பிரச்சனை மனிதர்களோடு அல்ல, அதாவது துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத கிரியைகளோடு தான் நமக்கு பிரச்சனை. அதாவது ஸ்பிரிச்சுவல் வார் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது என்பதையும் அங்கே எபேசியர் 6:12 வசனம் உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றால் அந்த மனிதர்களை சில பொல்லாத ஆவிகள் ஏவி நமக்கு விரோதமாக கொண்டு வருகிறது. நாம் அந்த பொல்லாத ஆவிகளை, அந்த மனிதன் நல்லா இருக்கணும், அது நல்ல கவனமாக, மனிதன் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணாதுங்க, அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் அல்ல. அவங்க மத்தியில் கிரியை செய்து நமக்கு விரோதமாக கொண்டு வர அந்த பொல்லாத ஆவியை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க.